நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும். வணக்கம் நேயர்களே, நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம் குழுவினர் மூலம் பல நீர்நிலைகளை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பதை அறிந்து பலரும் நம்மோடு இணைந்து செயல்பட கரம் கொடுத்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகமும் மக்கள் பங்களிப்போடு நீர்நிலையை சீரமைக்க முன்வந்து சந்திரபாடி கிராமத்தை தேர்வு செய்து நம் குழுவினரிடையே அளித்தனர். சந்திரபாடி கிராமத்தின் பிரச்சனைதான் என்ன, அதற்கான தீர்வுக்கு வழி தேடிய களப்பணியின் தொகுப்பை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள கிராமம்தான் சந்திரபாடி. புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. மேலும் நண்டலாறு ஆற்றின் முகத்துவாரத்தில் ஒரு தீவு போல அமைந்துள்ளது. நீர் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் கிராமம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் வாழ்வதற்கான அடிப்படை வசதியான குடிநீர் கிடைக்காமல் இன்று வரை கிராமத்தினர் அவதிப்பட்டுதான் வருகின்றனர். இது ஒரு 20 வருஷமாவே ஏன் இந்த ஊர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்ற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் தண்ணி பிரச்சனை முடியவே இல்லை. தலைவிரிச்சு ஆடுற மாதிரி தான் இருக்கு. நாங்களும் நிறைய முயற்சி எடுக்கிறோம். போர்லாம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க சொந்தமாக வீட்டுக்கு போர் போடுவாங்க. உப்பு தண்ணி தான் வரும். அந்த உப்பு தண்ணியை நாங்கள் துணி துவைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திப்போம். சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஊரில் ஆனால் இந்த டேங்க்கில் போரில் தண்ணி எடுத்து தெருவுக்கு விடுவாங்க. அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை விடும். அது ஆனால் குடிக்க முடியாது, சமைக்கவும் முடியாது. அதையும் குளிக்கலாம், துணி துவைக்கலாம், அதுக்கு தான் பயன்படுத்த முடியும். குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ அதையும் பயன்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் வண்டியில் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தண்ணியும் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் பிடிக்க முடியும். 5 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்த தண்ணி இப்போ ஒரு 7-8 வருஷமாக 7 ரூபான்னு சொல்லிட்டு அதையும் விலை ஏறிடுச்சு. 7 ரூபான்னு இருக்கிற தண்ணி நாங்கள் வெளியில் ஒரு 2 நாளைக்கு எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்துட்டோன்னாக்கா அன்டைம்லலாம் ஊருக்கு வரும்போது தண்ணியே சுத்தமாக இல்லாத நேரத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் அடிப்படிப்பில் தான் போய் தூக்கிட்டு வரும். நைட்டு 9 மணி 10 மணிக்கெலாம் போய் தண்ணி தூக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு சில நேரங்களில் உப்பு தண்ணியிலே நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். உப்பு போடாமல் அந்த உப்பு தண்ணியில் சமைச்சு சாப்பிட்றோம். சமைச்சு சாப்பிடும்போது ஒருவேளை அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, அடுத்த வேலையை அது கெட்டு போயிடுது. தண்ணியால் தண்ணி உப்பு தண்ணிங்கிறதுனால அது கெட்டு போகுது. சந்திரபாடி கிராமம் கடற்கரை கிராமம் என்பதால் 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஆழி பேரலையின் பேராபத்தில் சிக்கியது. உயிர் சேதமும் ஏற்பட்டது. துயரிலிருந்து மீளா நிலையில் அன்றைய நாகப்பட்டினம் முழுவதுமே கண்ணீர் வடித்த நிலையில் இருந்தது. அன்று வந்த உப்பு நீர் நிலத்தடியிலும் குடிகொண்டதாக மக்கள் தெரிவித்தனர். கடல் தண்ணி பூந்ததுனால தான் ஊரே பைப்புங்க. எந்த இடத்துலையுமே தண்ணி கிடையாது. எந்த இடத்துல அழி பைப்பு போட்டாலும் அந்த இடத்துல தண்ணி ஒரு நாளைக்கு அடிச்சு தான் குடிப்போம். ஒரு நாளைக்கு இருக்கும்போது மக்கள்லாம் போவோம் அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு. அந்த ஒரு நாளைக்கு தான் தண்ணி நல்லா இருக்கும். மக்கள்லாம் தண்ணி கிடையாது. என்ன செய்ய முடியும்? அதை தான் நாங்கள் சமைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தண்ணி 35 ரூபாய்க்கு ஒரு குடம், 3 குடம் 20 ரூபாய்க்கு வாங்கிறோம். சமைக்கிறதுக்கு 3 குடம் 20 ரூபாய்க்கு வாங்குறான். ஒரு குடம் 7 ரூபான்னு வாங்குறான். குடிக்கிறதுக்கு தண்ணி 40 ரூபான்னு வாங்குறான் ஒரு கேனு. என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ஒரு கேன் வாங்கணும். 2 பேரை வளானிக்க போகிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கேன் 50 ரூபா, எங்களுக்கு ஒரு 50 ரூபா. அதுக்கே எக்ஸ்ட்ரா செலவு 100 ரூபா ஆகிடுது எங்களுக்கு. அந்தளவுக்கு 4 பேர் அழைச்சிட்டு போனால் கடலில் மீன் தானே நாங்கள் வருமானம் வரதுக்கு. இன்றைக்கி 1000 ரூபா செலவு பண்ணிட்டு போனாலும் எங்களுக்கு 200 ரூபா கூட சம்பாதிக்க முடியல. இன்று வரை நிலத்தடி நீர் உப்பு நீராகவே வருவதை நாமும் கண்டோம். கடல் நீர் தற்போதும் கூட புயல் அல்லது சூறாவளி வரும்போது ஊருக்குள் வருவதை எடுத்துச் சொன்னார்கள். ஊருக்குள் இருக்கும் வண்ணார் குளம் மாசடைந்து துர்நாற்றத்தோடு குளத்திற்கு வரும் வரப்பு கால்வாய்கள் இருந்தும் குளத்தை மூடி சுகாதாரத்தை காத்திட வழி செய்த செயலையும் நம்மிடையே கிராமத்தினர் எடுத்துச் சொன்னார்கள். இப்போ நம்ம ஊராட்சியில் மொத்தம் 2 குளம் இருந்தது. 2 குளத்தில் சுனாமிக்கு முன்னாடி ஒரு குளம் அது பயனில்லாமல் இருந்துகிட்டு இருந்தது.
ஒரு 4-5 தடவை வந்து அதை தூர் வரணும். அது வந்து யூஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கழிவு அதிகமாக இருந்ததுனால அதை யூஸ் பண்ண முடியாமல் அதை வந்து க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் வந்து நோய் தொற்று தான் அதிகமாக ஏற்பட்டதுனால நாங்கள் அது ஒரு பர்மிஷனோட வந்து அந்த குளத்தை வந்து மூடிட்டோம். இந்த ஊர் மக்கள் குளித்து துணிது வைத்து வந்த திருவாசல் குளம் இன்று பயன்பாடற்று இருப்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். ஊரில் இருக்கும் நீர்நிலைகள் உவர்ப்புத்தன்மை கொண்டதாக மாறிய சூழலில் எப்போது வருமென்றே தெரியாத தண்ணீர் விநியோகிக்கும் வியாபாரிகளிடம்தான் கிராமத்தினர் குடிக்கவும் சமைக்கவும் தேவையான தண்ணீரை வாங்குகின்றனர். ஒவ்வொரு இதுவுமே இப்போ வந்து ஒரு குடம் வந்து 7 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு குடம். புதுவை மாநிலத்திலேருந்து தண்ணி வருது. புதுவை மாநிலத்திலேருந்து தண்ணி வரவழைச்சி தான் அதை நாங்கள் ஒரு இதுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். இதுக்காக இப்போ வந்து ஒரு 30 ஆண்டுக்கு பிறகும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லிட்டு அரசுக்கு பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். நிலத்தடி நீர்மட்டமோ கிட்டத்தட்ட 1000 அடிக்கும் கீழ் போன நிலையில் குடிநீர் கிடைக்காமல் இருக்க இங்கு இருக்கும் இறால் பண்ணைகளும் காரணமாக இருக்கக்கூடும் என பொதுமக்கள் நம் குழுவினரிடையே எடுத்துச் சொன்னார்கள். இப்படி பிரச்சனைகள் சூழ்ந்த சந்திரபாடி கிராம மக்கள் அரசு அதிகாரிகளை நம்பித்தான் சில மாதங்கள் முன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இப்போ ஐயா அவர்கள் வந்து தான் இப்போ கலெக்டர் ஐயா வந்து தான் நம்ம ஊர் கோயிலில் வந்து மீட்டிங்கை போட்டு துறை சார்ந்த அதிகாரி எல்லாத்தையும் வரவழைச்சி இந்த ஊருக்கு தண்ணி சோர்ஸுக்காக நம்ம இதை சரி செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற இது பண்ணாங்க. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமத்தை வந்து ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் இதற்கான தீர்வை பொது சேவையாக நீராதாரத்தை மேம்படுத்தும் பணியை செய்து வரும் குழுவினரிடம் ஒப்படைக்க முடிவு செய்து தன்னார்வலர் நிம்மல் ராகவனை அழைத்து இது குறித்து பேசினார். மெகா ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ஒரு NGO அமைப்பு வந்து நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் பணியை வந்து பல்வேறு மாவட்டங்களில் செய்து வருவதாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு வந்தது. அதன் பேரில் அவர்களை அழைத்து நம் அதிகாரிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டவன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்து CSR ஃபண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த நீர்நிலைகளை மீட்கும் பணியை செய்வோம் என்றும் தமிழ்நாட்டில் 149 இடங்களில் நீர்நிலைகளை மீட்டு எடுத்த கதைகளையும் நம்மிடம் சொன்னார்கள். அதன் பேரில் மாவட்ட நிர்வாகம் இந்த முயற்சியை ஏன் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதன் பேரில் மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களிடம் இது சம்பந்தமாக வந்து நம்ம தெரிவித்தோன்னா அமைச்சர் அவர்கள் உடனடியாக நாமும் நம் மாவட்டத்தில் முதலாக ஒரு குளத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை மெகா ஃபவுண்டேஷன் மூலம் செய்யலான்னு உடனே ஒப்புதல் கொடுத்தாங்க. நிலத்தடி நீர் உவர்ப்புத்தன்மையாக மாறியதை நன்னீராக மாற்றிட நம்மால் முடியும் குழு ஏற்கனவே பல இடங்களில் பணியாற்றிய சூழலில் மெகா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாக ஒத்துழைப்போடும் சந்திரபாடி ஊராட்சி மன்ற உதவியோடும் களப்பணி செய்திட திட்டமிட்டு இடமும் முடிவானது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் 2 பேரோட சேர்ந்து இங்கே இருக்க நீர்நிலையை சரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம முழுக்க நீர்நிலை சார்ந்து வேலைகளை செஞ்சுட்ருக்கோம். இது நம்ம பண்ண போகிற 149வது நீர்நிலை. இந்த நீர்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடல் பக்கத்திலே இருக்கிறதுனால இதை ஒழுங்காக பராமரிக்கிறதுனால காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கடல் தண்ணி உட்புகுந்துருச்சு. இங்கே நீங்கள் தோண்டினாவே தண்ணி வரும், ஆனால் அந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த நிலையை நம்ம மாற்ற போகிறோம். இங்கே இருக்க நீர்நிலையை தூர்வாரி கரைகள் அமைச்சு இதில் நல்ல தண்ணி மழை தண்ணியை சேர்க்க போகிறோம். இதுக்கான பணிகள் இன்னைக்கு தொடங்க போகிறோம். ஊருக்குள் வரும் ஆற்றுப்படுகையை ஒட்டியுள்ள இடத்தில் தண்ணீரை சேகரிக்க 1.97 ஹெக்டேர் பரப்பளவில் புதிதாக குளத்தை வெட்டலாம் என முடிவு செய்யப்பட்டது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் இல்லை, கடல் நீர் மட்டமும் கடல் தண்ணியும் உள்ளே வந்துருச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம சரி பண்ணணும்னா ஒரே வழி என்னென்னா, இங்கே இருக்க இந்த நீர்நிலை இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து ஒரு ஏரி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லெவல் ஒரே லெவலில் இருக்குது. இதை தூர்வாரி கரைகள் அமைச்சு இதுக்கான நல்ல தண்ணியை கொண்டாந்து சேர்க்க போகிறோம். கடல் நீர் உட்புகுதலை தடுத்து நீர்நிலைகளை பாதுகாத்து நிலத்தடி நீரினை நன்னீராக மாற்றம் செய்து சீரமைக்கும் பணியாக மாவட்டத்தில் முதல் முறையாக புதிய குளம் வெட்டும் பணி தொடக்க விழா நடைபெற்றது. விழாவுக்கு மாவட்ட கலெக்டர் மகாபாரதி தலைமை தாங்கினார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சே. ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம். முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
தொடங்கி வைத்த அமைச்சர் நீர்நிலைகளையும் நீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த சந்திரபாடி ஊராட்சியில் பொதுமக்கள் அனைவரும் நீர்நிலைகளை பாதுகாக்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றார். இந்த நீர்நிலையை நமது மாவட்ட ஆட்சித்தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய திரு நிர்மல் ராகவன் அவர்களும் தேர்வு செய்திருக்கின்ற இடம் என்பது மிக மிக முக்கியமான இடம். ஒரு அருமையான இடத்தை எந்தவித நன்னீர் வசதி குடிதண்ணீர் இல்லாத ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நாம் அதை மாற்றி காட்டுங்கிற இந்த ஒரு மிகச்சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிற திரு நிர்மல் ராகவன் அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இதுக்காகத்தான் நான் இவங்க எங்கெங்கே பணிகள் மேற்கொண்டார்களோ எல்லா இடத்துலையும் அந்த பணிகளை போய் நான் தொடங்கி வைக்கிறது வழக்கம். ஏன்னா நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் நிறைய குளங்களை அவங்க தொடங்கி வைக்கிற விழாவில் போயிருக்கேன். மிகச்சிறந்த நல்ல மக்கள் வாழக்கூடிய இந்த ஊராட்சி இவ்வளோ பேர் ஒரு சாதாரண ஊரணி வெட்ட போகிறாங்க அப்படின்னு கேட்டு ஊரே திரண்டு வந்து இப்படி ஒரு விழாவில் தமிழ்நாட்டில் இந்த ஊராட்சியில் தான் பார்க்கிறேன். அதற்காக நான் உங்களை நன்றியே தெரிவிக்கிறேன். குளம் வெட்டும் பணியை சந்திரபாடி கிராம மக்கள் முதலில் தொடங்கினர். அளந்து கொடுக்கப்பட்ட இடத்தில் குளம் வெட்டும் பணியை செய்தனர். ஊராட்சியில் உள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு பணியில் உள்ள பெரும்பாலானோர் ஈடுபாட்டோடு குளத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டனர். நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும். தண்ணீர் பிரச்சனையை தீர்த்திட முதற்கட்டமாக குடிநீரை மக்களுக்கு கொடுத்திட சந்திரபாடி ஊராட்சி மன்றம் சார்பில் 1000 அடி ஆழ்துளை மோட்டார் அமைக்கப்பட்டது. நாம் நேரடியாக தண்ணீர் வருவதையும் பார்த்தோம். இந்த ஊர் 1000 அடிக்கு ஆழ்துளை கிணறு ஒன்று அமைச்சு இது பண்ணேன். அது தண்ணீரும் நல்ல தண்ணி, நல்ல அருமையான தண்ணி, வாட்டர் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியிலன்னா காவி நிறம் இருக்கிறனால மக்கள் வந்து சாப்பாடு சமைச்சா சாதம் வந்து மஞ்சளாக வருது. அந்த மஞ்சள் நிறத்தை போக்குறதுக்காக அரசுக்கு பல முறை கோரிக்கை வச்சுருக்கிறேன். சாப்னர் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் ஒன்று கேட்டிருக்கேன். அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த தண்ணீர் உப்பு நீராகவும் கடினத்தன்மை அதிகமாக உள்ளதாகவும் இருப்பதால் சுத்திகரிப்பு நிலையம் தேவை என நம்மால் முடியும் குழுவினரிடம் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இங்கே வந்து போர் ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் 1000 அடியில் ஒரு போர் போட்டிருக்காங்க. அந்த போர்லேயுமே தண்ணியோட தன்மை வந்து நல்லா இல்லை. ஸோ இப்போ இந்த நிலத்தடி நீர்மட்டத்தில் தண்ணியை மட்டும் எடுக்கிற மாதிரி எனக்கு குறிக்கோளாக இருக்காங்களே தவிர இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு நீர்நிலையை பார்த்துக்கணுங்கிற நோக்கமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம இந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே போய் எங்கே நீங்கள் பார்த்தாலும் தண்ணி இருக்குது, ஆனால் உப்பு தண்ணியாக இருக்குது. இதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை இவங்க சேமிக்க மறந்துட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போர் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போர் போட்டு தண்ணியை உறிஞ்சுறது மட்டுமே தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணியை சேமிக்கிறதுக்கான வழிகள் செய்யலை. இப்போ அந்த சேமிக்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம செய்ய போகிறோம். திருவொளி ஒன்றை பிரித்து இரு கரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரடோ. ஒரு வார காலத்தில் புதிதாக இயந்திரத்தின் மூலம் சந்திரபாடி கிராமத்தில் நன்னீர் குளமாக மாற்றிட களப்பணியும் தொடர்ந்தது. மண்ணை தூர்வாரிடும் இயந்திரத்தின் மூலம் ஊற்று நீரும் வெளியே வந்தது. ஆற்றுப்படுகையோரம் என்பதால் குளம் வெட்ட 1 அடி தோண்டினாலே ஊற்று நீர் வெளியேறியது. குளம் முழுவதும் 1 அடி தோண்ட ஆரம்பித்ததிலேயே தண்ணீர் வெளியேறி குளத்தினுள் பெருகிட ஆரம்பித்தது. இப்போ வந்து இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மாதிரி இருந்தது பார்த்தா, இப்போ இருக்கையில் இது 1.5 அடியிலே தண்ணி வந்துருச்சு. கரை போட்டு சுற்றி கரை போட்டாச்சு. பாதி இதில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது, வண்டி உட்காருது. கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதால் குளத்திலிருந்து அள்ளிய மண்ணை குளத்தின் கரையோரம் கொட்டி கரையை உருவாக்கினர். மூன்று பக்கமும் கரைகளை உயர்த்தி எழுப்பி தண்ணீரை சேகரிக்கும் இடமாக சந்திரபாடி புதுக்குளம் மாற ஆரம்பித்தது. புதுக்குளம் தூர்வாருவதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த மக்கள் தூர்வாரியதும் குளத்தை நேரடியாக வந்து பார்த்து மகிழ்ந்தனர்.
முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு காலை கூட அந்த இடத்துல வைக்க முடியாது. இப்போ வந்து நல்லா இருக்குது அந்த இடம் பார்க்கறது ஒரு நீட்னஸாக தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரே குப்பையோட துர்நாட்டம் தான் அதிகமாக இருக்கும். அந்த பக்கம்லாம் நாங்கள் நடக்கவே முடியாது. பக்கத்து வீடு தான் எங்கள் வீடு. இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது. அந்த குட்டை ஆரம்பிச்சது கூட இந்த இடம் நல்லா இருக்குது. மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக நினைச்சாதான் மாறும்னா மாறும், மாறலன்னா மாறாதனா மாறும் அப்படின்னு நம்பிக்கை வேண்டியதான். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளத்தை பயன்படுத்த ஆரம்பித்த செயலானது மக்கள் பயன்பாட்டிற்கும் வர வேண்டும். மழையே அதனை முடிவாக்கி நன்னீரை பெருக்கெடுக்க செய்திட வேண்டுமென மக்கள் நம்மிடையே மகிழ்வை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்தினர். விழுகின்ற மழை துளி சந்திரபாடி கிராமத்தில் தேங்கி கடல் நீரை வெளியேற்றி நன்னீரை நிலத்தடி நீராதாரமாக்கிட வழி செய்திடும் என்ற நம்பிக்கையை நமக்கும் அளித்தனர். நிலத்தடி நீரை சீரமைப்பதே நிரந்தர தீர்வு என்ற போதிலும் தாகத்துடன் இருக்கும் மக்களுக்கு உடனடியாக தண்ணீரை கொடுத்திட கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் முழு அளவில் சந்திரபாடி கிராமத்திற்கு பயன்பட அரசு வழி செய்திட வேண்டும் என்று நம்மால் முடியும் மூலம் வலியுறுத்தியுள்ளோம். சந்திரபாடி கிராமத்திற்கு விரைவில் குடிநீர் பிரச்சினை தீரும் என்ற நம்பிக்கையை புதிய குளமும் கொடுத்துள்ளது.